25/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமைங்க. இன்றைக்கி மேல் நோக்கு நாளுங்க. அந்த மேல் நோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடியுதுங்க. சூளம் வடக்கு திசை, பரிகாரம் பாலுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 4:10 வரைக்கும் அஷ்டமி, அதுக்கப்புறம் நவமிங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 2 மணி வரைக்கும் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6:30 மணி வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் ஃபுல் டே சித்த யோகங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 2 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் விசாகத்துக்கு சந்திராஷ்டமாக மாறுதுங்க. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 2 மணி 8 வினாடி வரைக்கும் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம்னு சொல்லலாம். சந்திராஷ்டம் வருது. சரிங்களா? வணக்கம் மேஷராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 3ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய், இப்படி 5 கிரக அமைப்புகள் இன்னைக்கு 11ஆம் வீட்டில் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சனியன் இருக்காங்க. சரி, இப்படிலாம் இருந்தால் என்ன அர்த்தம், என்ன மீனிங்னா, லாபம் குவியுங்க, உங்கள் லக்கு எகிரி அடிக்கும் சொல்லலாம். லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு மேஷராசிக்கு இன்னைக்கு சொல்லலாங்க. காரணம், இந்த யோகத்துக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா? லாப யோகம். என்ன இருக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்குது. அப்போ இந்த யோகம் உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக நல்ல ஒரு லாபமான நோக்கில் தான் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, என்ன கிடைக்கும்னா, தொழிலில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கை நிறைய காசு பார்ப்பீங்க. பொருளாதார மேம்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படி காத்தாது. சரிங்களா? அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய உங்கள் தொழிலில் ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, வீண் வம்பு வழக்கெல்லாம் பேசாதீங்க யாருக்கிட்டையும். ரைட்டா? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறதா நமக்கு நல்லது. புரிஞ்சுதுங்களா மேஷராசி நேயர்களே? சரி, அதே சமயத்தில் சந்திரன் 2ல் மாந்தியுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் பேச்சாலேயே நல்லா தான் பேசுவீங்க. இருந்தாலும் அந்த பேச்சாலேயே ஒரு பஞ்சாயத்து வரவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சண்டை சச்சரவு வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கல. பஞ்சாயத்துனா என்ன அதுதான். அதனால் கொஞ்சம் நிதானமாக யார்கிட்ட பேசணும், அளந்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ரைட்டுங்களா? சரி, இதே சமயத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் 11ல் ராகுவோடன் சேர்த்துட்டார். அப்படி சேர்ந்து இருக்கிறங்காட்டி உங்களுக்கு நரம்பு பிடிச்ச மாதிரி ஒரு அசதி, கையால் அங்கே மூட்டு விட்டா வலிக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குங்க. அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடைக்குமுங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல் சொன்ன மாதிரி தான், மிஷினரி வச்சிருக்கிறவங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. நல்ல சந்தோஷமான தொழில் அமைதியாக நடக்கும். அதே சமயத்தில் பொருளை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் அதில் கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, புதிய முதலீடு செய்வதற்கும் இந்த தொழிலில் அமோகமான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க முருகா. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரத்தில் இன்றைக்கி கல்லா கட்டக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்குது. கஸ்டமர்கிட்ட சிரித்து பேசி காரியத்தை லகுவாகவே முடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. விவசாய பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா, அதாவது எத்தனை கஷ்டப்பட்டாலும் விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை கிடைக்கிறது இல்லைன்னா கட்டுப்படி ஆகிறது இல்லை. ஆள் சம்பளம் கொடுத்து சந்தையில் கொடுத்து கட்டுப்படி ஆகிறதில்லை. இருந்தாலும் விவசாயத்தை விட முடியாது. ரைட்டுங்களா? வேளாண் பெருமக்களுக்காகவே ஒரு பகுதியை இப்போ ஆட் பண்ணிட்டு வர்றேங்க. உழுவதற்காக இன்றைக்கி நல்லா தான் இருக்குதுங்க. தண்ணி பாய்ச்சறக்கூட உங்கள் ராசி பக்கபலமாக இருக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் விளைபொருளுக்கு நேற்றோட இன்றைக்கி கையை கடிக்காத அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விலை கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. கால்நடைக்கு தீவனம் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக போடுங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் தள்ளி நின்று பத்திரம் போடுங்க. முதல்ல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் வராத கடன் கூட இன்றைக்கி வசூலாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அத்தியாவசியமான செலவுகளை அதிகப்படுத்தினால் கூட சேமிப்பு ஓரளவுக்கு வழி இருக்குது. அப்போது செலவு அதிகமாக இருந்தாலும் வரவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? ஆடம்பரமாக செலவு பண்ணி ஏன் தாமத்துன்னு செலவு பண்ணுறீங்க? காசை கரியாக்க வேண்டாம், லிமிட் பண்ணிக்கணும். சரிங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி, ஒரு பிரச்சனைக்காக சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுங்க. அது சுமூகமான சூழல், அற்புதமான ஒரு குடும்பத்தில் உட்காந்து அடேங்கப்பா எத்தனை வருஷம் இப்படி பேசி மனம் விட்டு பேசுவீங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே 2 பேரும் ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி குடும்பத்தில் இருப்பீங்க. சின்ன சின்ன ஊழல் அப்பப்போ வந்தால் கூட அதில் அன்பு எதுவும் குறையாது, அன்பு அதிகம்தான் ஆகும். ரைட்டுங்களா? சண்டைனால. அதே சமயம் காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா, காதலிக்கிற பிள்ளை பசங்க எல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக அற்புதமாக அந்த உண்மையான காதலை ஜெயிக்க வைக்கணுங்கிற தன்மையோடு இன்றைக்கி விளங்குவீங்க. எதுவும் நீங்கள் ரகசியமாக கூட காதல் பண்ணால் கூட வெளியே பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கல. பயப்படாமல் இருங்க, தைரியம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்களுக்கு இன்றைக்கி நல்லா படிப்பில் அதீத கவனம் செலுத்துவாங்க. டீச்சர்கிட்ட, அப்பா அம்மாட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க. அந்தளவுக்கு அறிவு கூர்மை அமோகமாக இருக்குது கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும்.
ரைட்டுங்களா. அஸ்வினி நட்சத்திரம், அதாவது நட்சத்திர பாதசார பலன்கள் பார்க்குறப்போ முதல் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அதனுடைய ராசியின் அதிபதி கேது. என்ன சொல்கிறாங்க, தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், திடீர் பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு, உறவினர்கள் நல்ல உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, சில பேர் உதவியும் செய்வாங்க, புண்ணிய காரியம் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும். இதெல்லாம் அந்த கோச்சார அமைப்பு வச்சு வர்றப்போ ஒரு ஹிண்ட் பாயிண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. மனசு நிம்மதியாக இருக்குங்க. உங்களை பொறுத்த அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் போட்டி வராமல் இருந்தால் கூட இன்னைக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது, ரைட்டுங்களா. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். எப்படி இருந்தாலும் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கங்க, சரிங்களா. சரி, பரணி நட்சத்திரத்துக்கு போகலாங்களா. அவங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வலையில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உட்பட்ட ஒரு வழி ஒன்று கிடைக்கும். அதனாலேயே காசு பணம் புழக்கத்தில் அதிகமாக இருந்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சேர்க்கையும் உண்டு. பெண்கள் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடும், கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எப்படி அன்னைக்கு அத்தியாவசியமோ அத்தியாவசியம் அல்லாத பொருளையோ எப்படி கண்டிப்பாக வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுப செய்திகள் சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கணவன் மனைவி அன்பு, ஒரு இறுக்கமான பிணைப்பு, இன்னைக்கு அன்பு கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. உற்சாகமாக இருப்பீங்க. விழிப்புணர்வுன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் லெவலாக சாப்பிடுங்க, கண்ட பக்கம் போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ், சரிங்களா. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். அப்போ அதை குறைச்சிக்கணும் இல்லை, சரிங்க பாருங்க. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவருக்கு என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு தேவைப்பட்ட உதவி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா வழியில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் உண்டு. சொத்துக்கள் கூட அப்பா மூதாதையர் வழியில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிர்வாக திறமை, வேலை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும். அதிகார பதவி ஒன்று கூட உங்களை தேடி வர வாய்ப்பு வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. நினைச்ச காரியம் நினைச்ச உடனே கைகூடுமான கண்டிப்பாக கைகூடுற அளவுக்கு அமைப்பு இன்னைக்கு நல்லா இருக்குது. ஒரே ஒரு விழிப்புணர்வு என்ன சொல்லலாம்னா, கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தை குறைச்சா காரியம் கெட்டு போயிரு, கோபத்தை குறைக்கலினா காரியம் கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம், சரிங்களா. சரி, மொத்தமாக உங்கள் ராசிக்கு எப்படி தான் பலன் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டணி தரக்கூடிய ஒரு அபரிதமான அற்புதமான வளர்ச்சியை இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் இருப்பீங்க இன்னைக்கு. அதே சமயத்தில் பலவீனம் அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய தேவையற்ற சில பேச்சினால் வரக்கூடிய இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் 6:15 to 7:15 பண்ணுங்கள், இல்லை செவ்வாய் வரையில் பண்ணுங்கள். என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, துவரம்பருப்பு கல்லுப்பு 2 ஐட்டத்தை எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை எடுத்து கல்லுப்பு கலந்து வீட்டு வாசலில் சிறிது நேரம் வச்சுருங்க. ஒரு 1 hour அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே பறவைகளுக்கு போடுங்க, ரைட்டா. அது திருப்தியாக சாப்பிடும். உப்பை தள்ளிட்டு அந்த இதை துவரம்பருப்பு போட்டு சாப்பிடு பண்ணிங்கன்னா காரிய தடைகள் விலகி எதிர்ப்புகள் நீங்கும். இதுலேயே 2 விஷயம் நான் படிச்சிருங்க. இதெல்லாம் சில விஷயம் படிச்சு தான் சொல்கிறேன், அதுவும் ரைட்டுங்களா. பரிகார விஷயமெல்லாம் அந்த கல்லுப்பும் அந்த துவரம்பருப்பு கலக்குறீங்களா, அது வீட்டுக்கு வெளியிலே வைக்க சொல்லிடுறாங்க, வாசப்படியிலேயே முன்னாடியே. அப்போ தான் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக வெளியே இழுத்து அது அப்படியே பறவைகளுக்கு அப்படியே காணாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. சின்ன பரிகாரம் செஞ்சு பாருங்களேன், நல்லது வழிகட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்னைக்கு 1ஆம் வீட்டில் லக்ன வீட்டிலேயே சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் ராகு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே ராகுவோட செவ்வாயும் இருக்கார். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரக அமைப்புகள் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். இந்த அமைப்பு இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சொன்னால் அந்த சொல் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி, சொல்லியே ஜெயிப்பீங்க, பேச்சிலே ஜெயிப்பீங்கிற மாதிரி ஒரு தன்மை வருங்க. காரணம் என்னது, கர்ம யோகம்னு ஒரு பேருங்க. எதுக்காகனா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானங்கிறது. அந்த தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றாக்கு வந்து ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த யோகம் உங்களுக்கு வருவது வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது, வந்துருச்சு வாய்ப்பு, கர்ம யோகம், ரைட்டுங்களா. சரி, என்ன லாபம், புதுசாக தொழில் தொடங்குறீங்க, அல்லது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேலையில் ஒரு பெரிய பொறுப்பு இன்னைக்கு வருவதற்கோ ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கர்ம யோகத்தின் பலனால தொழிலில் நல்ல பேர் கிடைக்குங்க, ரைட்டா. நல்ல முன்னேற்றம் கூட. ஒரே எச்சரிக்கைன்னா, வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக உஷாராக போயிட்டு வரணும். ராசியிலேயே சந்திரன் இருக்கார். அப்போ ராசியிலேயே சந்திரன் தான் என்ன ஆகும், சின்ன மனஸ்தாபம் ஏதாவது வரக்கூடிய தன்மை இருக்குது, ரைட்டுங்களா.
எப்படி அப்படின்னா பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பேச்சு அதிகமாக போயிடும், அதில் கொஞ்சம் மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. காரணம் இன்றைக்கி 2 விஷயம் சொல்லலாம். 10ஆம் வீட்டில் செவ்வாயும் வேறு இருக்கா. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் உடம்பும் இன்றைக்கி உஷ்ணம் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் எல்லையும் குடிச்சுக்குங்க. அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ராசியில் மறுபடியும் சொல்கிறேன், சந்திரனோட மாந்தியும் சேர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துக்கும், அவ்வளோதான். ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். சொன்னால மேலே மனஸ்தாபனம், அதை இங்கே கூட கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி தெரியுது. விட்டு கொடுத்து அனுசரித்து தட்டி கொடுத்து போங்க, பரவாயில்ல உடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல அமோகமான வாய்ப்பு ஒன்று உண்டு. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, உற்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும், அதை ப்ரொடக்ஷன் இருக்கீங்களா, அதில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புதிய மிஷின் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி நல்லாவே எடுபடுன்னு வச்சுக்கங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க, விற்பனை நல்லாவே நடக்கும், கவலைப்படாதீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, முதல்ல சொன்ன மாதிரி புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வரப்பு வெட்டுறது, இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்குலாம் நல்ல நேரம் தானுங்க. பயிருக்கு உரம் போடுவதற்கு கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராசியின் பலம் அமோகமாக இருக்குதுங்க. சந்தைக்கு விளைபொருள் நீங்கள் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கங்களேன், அங்கே ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல கூட கையை கடிக்காத அளவுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. ஆடு மாடும் தீவனம் எல்லாம் போடுறீங்களே, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டுங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், கவலைப்பட வேண்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணுவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. வீண் ஆடம்பரத்தை தவிர்த்துட்டிங்கன்னா சேமிப்பு கொஞ்சம் அதிகமாகும். இது பொதுவாக ஜோதிஷத்தின்னு சொல்கிறோம், பர்சனலாகவும் சொல்கிறோம். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உறவினர்கள் வருகையால் வீடே கலகட்டும். நல்ல செய்தி, சுப செய்தி உங்களுக்கு உற்சாகமுற்ற வகையில் தேடி வரும்னு வச்சுக்கல. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க, கொஞ்சம் அனுசரித்து குடும்பத்தை நல்லா கொண்டு போவீங்க. இந்த காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா காதல் ஜோடிகளுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக தான் தெரியுதுங்க. வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லுவதற்கு, காதலை தெரியப்படுத்துவதற்கு இன்றைக்கி ஒரு அமோகமான நல்ல நேரம் கூட இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனச்சிதறல் வர மாதிரி இருக்குது, நிதானமாக படிங்க. ஹோம்ஒர்க் விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், கவனமாக படிங்க. ரைட்டுங்களா? நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் முருகா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி நிம்மதியாக இருக்கும், சிலருக்கு பதவி உயர்வோடு கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. சகோதரர் வழியில் உதவிகள் உண்டு. சொத்து பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கி தீர்வதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். யாருக்கு? கார்த்திகைக்கு. புது நட்புகள் உருவாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விழிப்புணர்வுனா நெருப்பில் வேலை செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உறுதியான மனப்போக்கு, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம். இன்னைக்கு ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறார், மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் நீக்கி கொடுப்பார். அப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக லகுவாக ஹாப்பியாக இருக்கும். தாயார் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. பயணங்களால் ரோகிணிக்கு நன்மை அமோகமாக இருக்குது. இன்றைக்கி பயணங்கள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சரிங்களா, எடுத்த காரியம் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களே, கலைத்துறையினர்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வாய்ப்பு, எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு இன்றைக்கி தேடி வரும். சந்தோஷமான செய்தி அமோகமாக நடக்கும். அப்போ தான் மன சந்தோஷமாக இருக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பெண்கள் வழியில் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அதே மாதிரி விழிப்புணர்வு அனாவசியமாக டென்ஷன் ஆகுது, அனாவசியமாக அவங்கள போய் பேசுறது, ஒரு காரியம் நடக்கல திட்டுறது, இந்த மாதிரி அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். பலம் அப்படிங்கிறது பலம், அதாவது பலம்னு ஸ்ட்ரென்த்துங்க. உங்களுக்கு நிதானம். வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பமான மனநிலை. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? மிருகசரிசம் 1, 2 பாதம். அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய, சின்ன ஃப்ளாட் வாங்கக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதை பற்றி சிந்தனையால் பண்ணுவீங்க. ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்லா உதவிகரமாக இருக்கிறாங்க. தைரியம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தால் கூட பெருசாக அது உங்களை பாதிச்சுக்காது. கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குதுங்க. பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு அதீத நாட்டம் இருக்குது. கோயிலுக்கு போகலாம், குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்களே, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி பண்ணுங்களேன் எது பண்ணாலும். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். புரிஞ்சுங்களா? சரி, மொத்தமாக உங்கள் ராசிக்கு என்ன பலம் ப்ளஸ் என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலத்தால் கிடைக்கக்கூடிய அதிகார யோகம் நல்ல பலம். பலவீனம் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கங்காட்டி ஏற்படக்கூடிய சிறிதளவு மன உளைச்சல்.
கொஞ்சம் இங்கேயா அங்கேயா அப்படின்னு ரைட்டுங்களா. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் புதன் குறையில் பண்ணுங்கள், இல்லை காலையில் நேரமே பண்ணுங்கள். என்னென்னா பச்சைப்பயிறு ஒரு கப்பில், சின்ன கப்பில் பச்சைப்பயிறு எடுத்துக்கங்க, வச்சு சாமி விடத்துக்கு முன்னால், அது எந்த உங்கள் வீட்டில் வச்சு சாமி விடத்துக்கு முன்னால் வச்சு மனசார வணங்குங்க. ரைட்டா, வணங்கிட்ட பிறகு அதனை ஊற வச்சு பசுமாட்டுக்கு போடுங்க. பண்ணால் குழப்பங்கள் நீங்கி புத்திசாலித்தனமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். ரைட்டுங்களா, செஞ்சு பாருங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. புதன் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, 1ஆம் வீட்லேயே குரு பக்ரஸ்டேட்டில் இருக்காங்க கோச்சார அமைப்பு பிரகாரம். 3ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் பயணம் அமையுங்க, லாபம் குவியுமுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இது பாக்கிய யோகம். பாக்கிய யோகாதிபதி அமோகமாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும், அதிர்ஷ்டம் தானாக வரும் அப்படிங்கிறது ஜோதிட ஒரு ஐதீகம். வெளிநாட்டு பயணம் அல்லது தூரத்து தேசத்திலிருந்து இருந்து ஒரு நல்ல செய்திகள் வந்து லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. இந்த கோச்சார அமைப்பு அப்படி சொல்லுது. ரைட்டுங்களா. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு எச்சரிக்கை என்ன, தேவையில்லாத அலைச்சல்கள் தெரிஞ்சுக்கிட்டே அலையாதீங்க. அந்த காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதில் மட்டும் தேவையற்ற அலைச்சலை தவிர்த்துக்கிறது நல்லது. சந்திரன் வந்து 12 இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, மனசில் கொஞ்சம் அலைபாயக்கூடிய தன்மை இருக்குது. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சில வந்து நைட்டில் கூட தூக்கம் கூட கம்மியாக வரலாம். ரைட்டுங்களா. சனி வந்து 10 இருக்கங்காட்டி இன்றைக்கி ஒரே அசதி களைப்பு அப்படி இருக்குங்க. வேலையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு செய்யுங்க. உங்களால் முடியாத வேலையை இழுத்து போட்டுட்டு பண்ணி ரொம்ப டயர்டு நீங்கள் ஆக்காதீங்க. சரிங்களா. இன்னும் மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க இன்றைக்கி ஒரு சரியான நாள் தான். பட் வேலை மாற நினைக்கிறீங்களேங்கிறது ஒரு ப்ரொமோஷனோ வேறு வேலைக்கு போக நினைக்கிறீங்களா, அவங்களுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல அமோகமான அமைப்பு ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா. தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. மிஷினில் சின்ன சின்ன ரிப்பேர் அப்பப்போ வருங்க, அதை கொஞ்சம் சீரியஸாக கவனிச்சுக்கணும். அவ்வளோதான். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பொருட்கள் விற்பனை செய்கிறீங்களே, இப்போல்லாம் பெருசாக வாங்கி அங்கேருந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. மற்றபடி சிறு தொழில் சிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. வியாபாரம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்கிற மாதிரி தெரியலிங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது நீங்கள் பணம் இது வச்சுருந்து கையில் நிலங்குது வாங்கணும், பக்கத்து பூமி விலைக்கு வருதுன்னா கூட அது கொஞ்சம் யோகம் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் இன பூமினா கண்டிப்பாக வாங்கணும்ல, அதை வாங்குறதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாங்க. நீங்கள் இன்னைக்கு தண்ணி பாய்ச்சல் நல்லா அமோகமாக நம்பி தரேன். விளைபொருளை விற்கிறதுக்கு முன்னாடி விலை நிலவரத்தை மட்டும் செக் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா. மீடியேட்டர்கிட்ட ஏமாந்துடாதீங்க, உஷாராக பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய கால்நடைய பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுமையாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் இன்றைக்கி கைக்கு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. மருத்துவ செலவு சில பேருக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. ஒரே செலவுங்கிற தன்மத்தில் சேமிப்பு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அனுசரிச்சு இருந்துக்குங்க. காசை காசு செலவு பண்ணாமல் சேமிக்கிற வழியை பாருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் தான் இருக்குதுங்க. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெரிய இஷ்யூஸில் எதுவும் கிடையாது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல்கள் நல்லா இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அதே சமயத்தில் காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப காதல் இன்றைக்கி காதல் ஜோடிகளுக்கு ஒரு நல்ல நாள். ரைட்டுங்களா. காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு திருமணம் என்ற பேச்சு கூட தைரியமாக கொண்டு போகலாம். கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பது அளவுக்கு நல்லா படிப்பாங்க. ஹோம்ஒர்க்கில் கொஞ்சம் கவனமாக எழுதி நல்ல பேர் எடுப்பீங்க. படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா. மிருகசீரிசம் நட்சத்திர பாதசாரெல்லாம் பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசம் 3-4 பாதங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது வீட்டு பராமரிப்பு செலவு தான் பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி தடங்களாக இருந்தால் இன்றைக்கி தடங்கள் விலகி அந்த வீடு கட்டுற முயற்சி ஆகட்டும் பராமரிப்பு எல்லாம் கொஞ்சம் கைகூடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. சகோதரர் வழியில் உதவிகள் கூட உண்டு. உங்கள் மனசளவில் தைரியம் பிறக்கும். பகைவர்கள் கண்டிப்பாக விலகிடுவாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வெளிநாட்டு வேலைகள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமையக்கூடிய லக் இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீரும், கவலைப்படாதீங்க. விழிப்புணர்வு பிறர் விஷயத்தில் அவங்க சொல்லாமல் நீங்கள் தலையிடாதீங்க, அது டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், யாருக்கு மிருகசீரிசத்துக்கு. பலவீனம் அப்படிங்கிறது எரிச்சல் கோபம். கேட்டுங்களா.
திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட அடிக்கும் அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டில் செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சிறக்கும் அப்படிங்கிறாங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து நல்லா இருக்குதுங்க. சவால்களை முறியடித்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு நல்லா இருக்குது. அறிவாற்றல் பெருகும், செல்வாக்கு கூடும். இது எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்குங்க. சரி, ஒரு விழிப்புணர்வுன்னா நீங்கள் நேர் வழியில் மட்டும்தான் போகணும், குறுக்கு வழியில் போகாதீங்க, வசமாக மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக குறுக்கு வழியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டில் போனால் டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாமே அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? புரிஞ்சிருப்பீங்க, பார்த்து இருந்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். யாருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும், திருவாதிரையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 1, 2, 3 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்னங்கிறார், பண வரவு இன்னைக்கு திருப்தியாக கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நல்ல செய்திகள் தேடி வரும், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை இஷ்டதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும். உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு யோகமான ஒரு ஆள் அப்படின்னு பேர் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நினச்சது நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. புனர்வோஸ்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறார். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். இந்த நாளில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தா மொத்த பலமே 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு செமையான பலத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட விரைய சந்திரன் அவர் என்ன பண்ணுறார், வீண் அலைச்சலையும் சில சமயத்துக்கு தூக்கமில்லாத தன்மையும் கொடுத்துட்றார். அப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு ஆவரேஜான பலன் அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ப்ளஸ் மட்டும் ஓகோன்னு சொல்லிட்டு மைனஸை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? எப்பவுமே மைனஸுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். அதே சமயத்தில் லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீன் கலர் நல்லா இருக்குது, லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணீங்கன்னா புதன் ஹோரையில் பண்ணணும். காலையில் பண்ணலாம், இல்லை மாலையில் கூட பண்ணலாம். மாலை 5 to 6 கூட நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஏலக்காய் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரைட்டா? 3 ஏலக்காய் எடுத்து பச்சரிசியுடன் கலந்து நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணி நீங்கள் இந்த எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் அதை உணவாக கொடுங்க. காலை நைட்டே கொடுத்தாலும் காலையில் கொடுங்க. இல்லை ரைட்டுங்களா? பண்ணால் விரைய செலவுகள் குறையும், மன அமைதி கிடைக்குன்னு வச்சுக்கல இந்த பரிகாரத்தினால. ரைட்டுங்களா? செஞ்சு பாருங்கள் மிதுன ராசிகளே. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரகங்கள் அங்கே இருக்குதுங்க. 9ஆம் வீட்டில் சனி இருக்காங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? பொறுமை வேணுமுங்க, அப்போ தான் வெற்றி வருமுங்க. இதுதான் நம்ம ஒரு ஸ்லாக். என்னன்னு சொல்லனா நிதான யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் ஏன் வருதுன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அந்த அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ந்துட்டாங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளுவது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு வராமல் இருந்த சில விஷயங்கள், சில பொருளாதார இன்சூரன்ஸ் பணம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு பாரம்பரிய சொத்திலிருந்து கூட ஒரு பங்கு வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. இது லாபமான அமைப்பு தானுங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தொந்தரவுலாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. இருந்தாலும் நிதானமாக கையாளுவது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புதுசாக யாரையும் நம்பி பணம் வாங்குவதோ பணம் கொடுப்பதோ கொஞ்சம் உஷாராக இருக்கும் எல்லாத்துலேயும். ரைட்டுங்களா? சொத்து நாளைக்கு ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு போதுன்னு வச்சுங்களேன், பாதி பணம் கைக்கு வாங்கிட்டா. அதனால தான் கொஞ்சம் உஷாராக இருங்க. சந்திரன் வேறு 11 இருக்கார். அதில் மனசு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்குமுங்க. ஆனால் அந்த உற்சாகத்தில் கொஞ்சம் ஏமாந்து போயிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட்டா? உள்ளபடி சொல்லங்காட்டி தான் யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ள வருத்தப்படக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரி. ராகுவும் செவ்வாயும் என்ன பண்ணுறாங்க, 8ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி உடம்புல இன்றைக்கி கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். அப்பப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வழக்கமாக இளநீ தண்ணிலாம் நல்லா குடிச்சிக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் இழுபறியாக தான் தெரியுதுங்க. ஒரு சின்ன வேலையை ஜவ்வாட்டு இழுக்குதே அப்படின்னு கொஞ்சம் வேலை பழு ஒரு பக்கம் இருக்குது, வேலை முடிய மாட்டேங்குது, பல விஷயங்கள் இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பேசுங்க, அவசரப்பட்டு பேசிடாதீங்க. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மெஷினரி வேலை செய்கிறப்ப மட்டும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாராக தான் இருக்குதுங்க. பெருசாக ஓகோன லாபம் இல்லை, அதே நஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? அது கஸ்டமர்கிட்ட வாக்குவதெல்லாம் பண்ணாதீங்க. ரைட்டா? கொஞ்சம் கூலாக டீல் பண்ணுங்கள். இன்றைக்கி நிலத்தை உழுவதற்கு
ஒரு நல்ல யோகமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் இறங்கணுங்க. செடிகளுக்கு பூச்சி மருந்து தெளிப்பதற்கு கூட நல்ல நாள் தான் இன்றைக்கி, அது ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டுங்களா. விளைபொருட்களை விற்கிறதுக்கு நீங்கள் அவசரப்படாமல் இருங்க. உங்களால் ஸ்டாக் வைக்க முடியும்னா ஸ்டாக் வச்சுட்டு விளையாடுற வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா விற்கலாங்க. ஆடு மாடு விஷயத்தில் கூட கொஞ்சம் உஷாராக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி அந்த பட்டியலில் ஆடு அடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆட்டை கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு நல்லா தான் வருதுங்க, ஆனால் செலவும் பின்னாலேயே நிற்குது. என்ன பண்ணுறது, அப்படியே நிற்குது. சேமிப்பு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தானுங்க. யாருக்காவது இன்றைக்கி ஒரு ஜாமீன் கையெழுத்தில் போடுறீங்க, அது பண்ணுறீங்கன்னா வேண்டாம். நம்ம குழப்புக்கே இன்னும் 4 பேர் ஜாமீன் வேணும், நாம் எங்கே இன்னொருத்தருக்கு போடுறது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்தியத்தில் அந்யோன்யம் இருக்குது, அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் வார்த்தைகள் பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானமாக பேசணும், எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது. அம்மனையும் சார்ந்த கணவனும் 2 பேரும், ரைட்டுங்களா. காதலிக்கும் நிலைமையில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி சுமாரான நாள் தான். வீட்டில் பஞ்சாயத்தாகாமல் பார்த்துக்கும், அதுக்கப்புறம் நீங்களால் புரிஞ்சுக்குவீங்க. காதல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும், இது புரியாமையே இருக்க போகுது, ரைட்டுங்களா. சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்கள அப்படி தான் கவனம் சிதறாமல் படிக்கணும். ஒரு இடத்துல ஒரு சின்ன மைனஸ்னால் அதனால எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு வருதுங்க. அதனால் ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்தால் முடிக்க முடியும். கொஞ்சம் கவனமாக படிங்க பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். புனர்பூசம் நட்சத்திர பலன், பாதசார பலன் அப்படின்னு பார்க்குறப்போங்க புனர்பூசத்துக்கு இன்றைக்கி நட்சத்திர அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா, கல்வியில் ஓரளவுக்கு ஒரு தடங்கள் வருது, வந்தாலும் அவர் கொஞ்சம் படிப்பில் அந்த இழுபறியை கொடுக்கல காருங்க குரு, ரைட்டுங்களா. தாய் வழி உறவுகளால் நல்ல ஆதாயம் கொடுக்குறாருங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். மனசு குழப்பங்கள் கொஞ்சம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், ரைட்டுங்களா. புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அமோகமான ஆதரவு இருக்குது. ஒரு புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வராத கடன் கூட வசூலாவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுது. யாருக்கு, புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா. அதனால் கொஞ்சம் உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்றைக்கி யோகமான அமைப்பு அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சருங்க, ரைட்டுங்களா. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் தயக்கங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி நட்சத்திர அதிபதி சனிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமைக்கு ஏற்ற பலன் தான் கொடுக்க முடியுங்க, அவசரப்பட்டால் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறார். சனி என்னங்கிறார், வெயிட் அண்ட் சி தென் ஐ வில் கிவ் த பெனிஃபிட் அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பழைய சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமானா கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு கூடிய சீக்கிரம் வரும், அது வரைக்கும் அமைதி காப்பது நல்லது அப்படிங்கிறார், ரைட்டுங்களா. வேலையில் ஏதாவது இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்குது. புது வேலை தேடுபவர்களுக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. வெளிநாடு தொடர்புகள் மூலிமா லாபம் அதிகரிக்குதுங்க. ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் எதாவது இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த தடைகள் நீங்கி காரியம் அனுகூலமாக நடக்குன்னு வச்சுங்களேன். ஓரளவுக்கு சேமிப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தை நல்லாவே நடக்கும், ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆயிலியம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அவர் என்னங்கிறாரு, வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு எப்படியாவது ஜெயிக்கணும் ஐயா, நம்ம காசு போட்டுக்கிறோம், காசு எடுக்கணும்ல அப்படின்னு வியாபாரத்தில் கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்குவீங்க. பொறுப்பான ஆள் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் தாய் மாமன் வழியில் கூட அந்யோன்யம் அதிகரிக்கும். எழுத்துத்துறையில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள்னால் சில காரியங்கள் நடைபெறும், ரைட்டுங்களா. காரியங்கள் கைகூடுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அறிவாற்றல் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. அந்த அறிவாற்றல் மூலிமா, புது ஐடியாக்கள் மூலிமா தொழில், வியாபாரம், வேலையில் உங்கள் நிலைமை தக்க வச்சுக்குவீங்க. அந்தளவுக்கு அறிவு சூப்பராக வேலை செய்யுதுங்க. பிள்ளைகளில் முன்னேற்றம் உங்களை குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க. வருமானம் உயர்வதற்கு ஏதாவது வழி கண்டுபிடிப்பீங்க, ரைட்டுங்களா. என்னென்னா கொஞ்சம் உடம்பு இந்த அஜீரண கோளாறு, கொஞ்சம் உடம்புல ஹீட் உப்புசம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வர்றதுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது பதட்டம். இன்றைக்கி உங்கள் ராசியின் மொத்த பலம் என்னென்னா, அந்த 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய 11th ஹவுஸில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திரன் தரக்கூடிய ஒரு லாபகரமான அமைப்பை ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ் என்னென்னா, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டணி, அதுதான் பெரிய வேலை. 5 கிரகங்களில் 1 2 இல்லை 5 பேர் இருக்காங்க. அதனால் மறைமுக எதிர்ப்புகள், சில இடர்பாடுகள், சில தடங்கல்கள், ரைட்டுங்களா. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு வச்சுக்கலாம். லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீம் கலர், லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. நீங்கள் ஒரு சின்ன வீட்டு நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சந்திர ஹோரையில் பண்ணுங்கள், இல்லை இரவு 8 to 9 பண்ணுங்க. பசும்பால் இருக்குல்ல, அதை காய்ச்சாத பால், ஓகே, காய்ச்சாத பால் கொஞ்சம் கல்கண்டு 2 எடுத்துக்கணும். 2 எடுத்து ஒரு கிண்ணத்தில் சிறிய பால் மற்றும் கல்கண்டை வச்சு நிலவு வானத்தில் இருக்குல்ல, நிலவை பார்த்து வேண்டிக்கிட்டு அதை அப்படியே நிலவுக்கு ஒரு நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள்
நைவேத்தியமாட்ட கொஞ்சம் அருந்துங்கள். மன அழுத்தம் குறையும், அஷ்டம கிரகங்களின் தாக்கம் குறையும். சந்திரன் பவர் அந்த பால்லையும் கல்கண்ட்லையும் வரும். ஒரு சின்ன பரிகாரங்க, பண்ணித்தான் பாருங்களேன். காய்ச்சக்கூடாது, சூடு பண்ணி குடிக்கக்கூடாதுங்கோ, பார்த்துக்கும். இது ஒரு சின்ன பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசினியர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்றைக்கி 1ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அப்புறம் செவ்வாய் 5 கிரக அமைப்புகள் இன்றைக்கி அஷ்டமஸ்தானம் இல்லைங்க. 7ஆம் வீடு வந்து களத்திரஸ்தானம் அங்கே இருக்காங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 8ஆம் வீட்டு அஷ்டமஸ்தானம் சனி இருக்கார். அப்போ 10ஆம் வீட்டில் சந்திரனும் மாந்தி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தான் கெத்துங்க, லாபம் வரும். உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? தொழிலில் நீங்கள் கெத்தாக இருந்தால் அப்போ என்னங்க, நீங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. இன்றைக்கி குருபல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன குருபல யோகம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாப குரு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. அதனால் இந்த யோக அமைப்பு இன்றைக்கி வருதுங்க. உங்கள் பெரிய மனிதர்கள் அறிமுகம் கூட சிலவதுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் கூட காரியங்கள் வெகு சுலபமாக முடிச்சிருவீங்க. எப்படியாவது அதையும் பிடிச்சி செஞ்சு முடிச்சிருவீங்க. சமுதாயம் பொதுவாகவே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லா பக்கமே அதிகரிக்குதுங்க. ஒரே எச்சரிக்கை என்னென்னா, அம்மனிகிட்ட வீட்டில் மனைவிகிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ரைட்டுங்களா? சரி, சந்திரன் வந்து 10ல் இருக்கங்காட்டி இன்றைக்கி வேலையிலேயே ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்போவுமே இன்றைக்கி வேலை வேலை வேலை, தொழில், வியாபாரம், இப்படி மனசு அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. மனசு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமுங்க. ரைட்டா? அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சனி வந்து 8ல் இருக்கங்காட்டி கால் மற்றும் மூட்டு வலிகள் கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது. கால் மூட்டு வலி, அதனால் கொஞ்சம் வேலையை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. கிடைக்கிற டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, அதுவும் நல்லது தான். புரியுதுங்களா? சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தா மேலதிகாரி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய ஐக்கியூ அருமையாக வேலை செய்யும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆஃபர் கூட கிடைக்கும். நல்ல அமோகமான அமைப்பு தானே. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, அன்றைக்கி உற்பத்தியில் பெரிய ஆர்டர்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மெஷினரியில் கொஞ்சம் புதுப்பிக்கிற வேலைகள், அது புது மிஷினரி வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அமோகமாக இருக்குதுங்க. புது பிரான்ச் ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வியாபாரம் செழிக்கும். இது ஒரு சரியான நேரம் தான் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழுவதற்கு அருமையான நேரமாக தான் இருக்குது. இருந்தால் கூட விளைபொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்போ இன்றைக்கி லாபம் நல்லாவே இருக்குது. விசாரித்து நல்ல லாபத்தை கொடுக்கலாங்க. மாடுகன்று பராமரிப்பில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அது மட்டும். ரைட்டுங்களா? பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வரவு திருப்தியாக இருக்குதுங்க. பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த காலம். ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது, செலவு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாவே இருக்குது. சுபகாரியங்களை பேசி முடிக்கிற அளவுக்கு அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. ஆனால் 7 அதான் வந்து 7 தாங்க ஒரு திருமண யோகம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு புக் ஒன்று வாங்கின, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்படி இந்த புக்குங்க திருமண யோகத்தை பற்றி. அது நான் விளம்பரம் பண்ணுறதுக்காக சொல்லலை, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இதில் கொஞ்சம் அதீத ஆர்வம் வச்சுக்கல, நிறையா படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? சரிங்க, உங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுல புரிதல் நல்லா இருக்குதுங்க. இருந்தால் கூட 7ஆம் வீடு. ரைட்டுங்களா? அந்த 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் கொஞ்சம் கிரகம் கூட்டாக இருக்கங்காட்டி கொஞ்சம் சின்ன சின்ன ஊழல் வரும். அதை முதலே சொன்ன மாதிரி மனைவி கணவன்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவ்வளோதான். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடக்கூடிய நேரம் அமோகமாக இருக்குதுங்க. வீட்டில் நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் அனுமதி வாங்கலாம். காதல் நான் அப்படி பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள். உண்மை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கிற நம்பிக்கை இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பு அமோகமாக இருக்குது. முதலிடம் படிக்கிற அளவுக்கு பசங்களையும் அருமையாக படிப்பீங்க. டீச்சர்கள் பாராட்டுவாங்க. பாராட்டு மலையில் நனைஞ்சு சளியே பிடிச்சிரும், அந்தளவுக்கு நல்லா படிப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் முருகா, மகம் நட்சத்திரம், அவங்களுக்கு ராசி அதிபதி கேது. தெய்வ வழிபாடு இன்னைக்கு மன அமைதியை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். சரிங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டு. குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அது குலதெய்வம் கூடவே வந்து உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கடவுள் அனுகிரகம் நல்லா இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் லாபம் வருதுங்க. தைரியம் அதிகரிக்குது. பழைய பகைமையெல்லாம் மனசில் வச்சுக்கவே மாட்டேன். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வுனா, முன்கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா இந்த நாள் அமோகமான நாளாக மாற்றிக்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது ஞானம், அது கடவுள் கொடுக்கறது. பலவீனம் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கிற கோபம். ரைட்டுங்களா? குறைச்சிக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சொகுசு பொருட்கள் வாங்கக்கூடிய, மனசு விரும்பின பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வெற்றி அமோகமாக உண்டு. பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டு.
ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அமோகமான அமைப்பு தெரியுதுங்க. வண்டி வாகன யோகமும் அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசையை நிறைவேறுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி அன்பு தாம்பத்தியம் சிறக்குது. விழிப்புணர்வுனா வீண் பகட்டு, என்ன பந்தா தான் சொல்லுவோம், பகட்டு தான் பந்தா, வீண் பந்தாவை தவிர்க்கவும் அப்படிங்கிறது உண்மை சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது உங்களுடைய அழகு, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் லேசினஸ். புரிஞ்சுங்களா? உத்தரம் 1ஆம் பாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிர்வாக திறமை உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறாரு. தந்தையின் ஆதரவு பரிவர்மா உங்களுக்கு இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் அரசியல் தொடர்பு மூலிமா சில பேர் அரசியல் இருக்கீங்களா, அவங்களுக்கு நல்ல தொடர்பு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உண்டு, தைரியமாக முடிவெடுப்பீங்க. அரசாங்க அனுகூலம் சப்போர்ட் கண்டிப்பாக உத்தரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் உடம்பை பொறுத்தவரையும் கொஞ்சம் கண் எரிச்சல், கொஞ்சம் கண் வலி அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மட்டும் பார்த்துக்குங்க. பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கர்வம். சரிங்களா? இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தமான பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தா, மொத்த பலமே 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு. அவர் இருந்தால் என்ன ஆகும், ராஜயோகமான அமைப்பை தான் கொடுக்குறார். இருந்தாலும் பலவீனம் என்னென்னா 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி, கிரகங்களின் கூட்டணி கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை குடும்பத்தில் பெருசாக இல்லை, மனைவி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது அப்படிம்பாங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு கலர், லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் காலையில் 6 to 7 அதாவது சூரிய குறையில் பண்ணணுங்க. ஒன்றும் இல்லை, செம்பருத்தி பூ இருக்குமா, செம்பருத்தி பூ அல்லது ஏதாவது சிகப்பு கலரில் இருக்கிற பூ வாங்கிக்கும். அந்த பூ ஏதோ ஒரு செடியிலே சிவப்பு கலர் பூவை பொறிச்சிக்கோங்க. ஒரு செம்பு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி, செம்பு பாத்திரம் கழுவிட்டு சுத்தமான தண்ணி எடுத்து அதில் சிவப்பு பூ மேலே வச்சு சூரியனை பார்த்து வணங்கிட்டு அதை அப்படியே அந்த தண்ணியை கொண்டு போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்படி என்ன ஆகும், என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. அந்த சூரியன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பலம் கிடைக்குங்க, அவ்வளோதான். பண்ணிட்டுங்களா? செம்பருத்தி பூ பெஸ்ட்டில் சிகப்பலர் பூ, இது ஒரு சின்ன பரிகாரம் தானே, பண்ணி பாருங்களேன். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரகங்கள் இன்னைக்கு 6ஆம் வீட்டில் இருக்குதுங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சனியன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா, எதிர்ப்புகள் விலகி ஓடுமுங்க, நீங்கள் எதிரில் வெற்றி வருமுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். என்ன விஷயம்னு பார்த்தா, இன்றைக்கி சத்ரு சம்ஹார யோகம் தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானம்னு அதை சொல்லுவோம். எப்படிங்க, ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே வந்து 5 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறதா விசேஷங்க. இன்னைக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. எதிரிகள் உங்களுக்கு தானாக விலகி ஓடிடுவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால், கோர்ட் மூலிமா ஏதாவது இருந்தால் ஒரு சாதகமான தீர்ப்பு வருவதற்கோ அல்லது சமாதானம் பேச்சுவார்த்தைக்கோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் எச்சரிக்கை என்ன சொல்லலாம்னா, 7ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் வீட்லேயோ கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சந்திரன் வந்து 9ல் இருக்கங்காட்டி மனசு ரொம்ப தெளிவாக தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி இருக்குங்க. யாருக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு. 6ல் செவ்வாய் இருக்கங்காட்டி உடம்புல அப்பப்போ கொஞ்சம் உஷ்ணம் அதிகம் மாதிரி இருக்கும். வயிற்று உபாதைகள் கூட கொஞ்சம் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இளநீ, ஜூஸு, தண்ணி அதெல்லாம் பார்த்து குடிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலைக்கு தடைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். மேலதிகாரிகள் உங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. புதிய வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமோகமான அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? ட்ரை பண்ணலாம். ரெஷ்யூமுக்கு அனுப்பணும் அல்ல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, உற்பத்தி துறையில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரும். புதிய மிஷினரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தொழிலுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க. தொழில் ரீதியான உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொந்தரவுகள் இருந்தால் அவங்களாம் இன்றைக்கி அடங்கி போயிடுவாங்க. நீங்கள் தான் இன்றைக்கி தொழிலில் அந்த இதில் வந்து கிங்காக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நீங்கள் நினச்ச அளவுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு லாபம் கிடைக்குதுங்க. துணிஞ்சு முதலீடு செய்யுங்க. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நடந்துட்டிங்கனாவே போதும், நல்ல லாபம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி நிலத்தில் களை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பூச்சி மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி நல்ல நாளுங்க, கண்டிப்பாக செய்யலாங்க. பயிர்களுக்கு உரம் வைப்பதற்கு இந்த இன்றைக்கி ராசியின் பலம் 50 நாளாக அட்டகாசமாக இருக்குதுங்க. சூப்பரான நல்ல நாளுங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு போனால் கொஞ்சம் நல்ல லாபமே கிடைக்கும். நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? இந்த கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நோய்கள் வராமல் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோம். இந்த கோமாரி நோய் அந்த நோயும்பாங்களே அதில் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோம்.
அப்படின்லாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைய பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, பணவரவு திருப்தியாக இருக்குதுங்க. அதே சமயம் அயல்நாட்டு தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்களே, அவங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட் இருந்தால் கூட பணம் ரிலீஸ் ஆகும். ஆடம்பர பொருட்களுக்காக செலவிடணும்னு தோணும், பட் அது வெட்டி செலவாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் உஷாராக இருக்குது. மற்றபடி குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேருதுங்க. அண்ணன் தம்பிகள் மொத்தமாக ஒற்றுமையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு தம்பதிகளுக்குடைய கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஊழல்கள் வந்தால் கூட அது அப்படியே சகஜமாக வந்துட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கணவன் மனைவி உறவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. புரிதல் அதிகமாகும், உண்மை காதல் ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல பிரகாசமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஆசிரியரின் பாராட்டு, மற்றவங்களுடைய உங்களுக்கு உந்துதல் சக்தி எல்லாமே நல்லா கிடைக்கும். இன்றைக்கி நல்ல கல்விஸ்தானம் அமோகமாக இருக்குது இன்றைக்கி. சரி, உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பாதங்கள் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கி சிறப்பான அமைப்போடு இருக்காங்க. அதனால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. யாருக்கு? உத்திர நட்சத்திரத்துக்கு. அரசாங்க ஆதரவு கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சேரும். பண வரவு அதிகரிக்குதுங்க. உங்கள் கௌரவம் ரொம்ப அதிகரிக்குது. உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் கூட படிப்படியாக மேம்படும். சின்ன விஷயம் என்ன, கண் எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் குளிர்தண்ணியில் மூஞ்சியை கழுவிக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது வேகம். சரிங்களா? ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மன மகிழ்ச்சியை நீங்கள் அதிகப்படுத்தி தர்றார், ஹாப்பினஸ். ரைட்டுங்களா? தாயின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. புதிய விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். நல்லது நடக்குன்னு வச்சுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் காரிய சித்தம், அதாவது காரிய வெற்றி உண்டு. பயணங்கள் உங்களுக்கு இனிமையான பயணமாக அமையும். நிம்மதி கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ எமோஷனலாக நீங்கள் அட்டாக் பண்ணுவாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு அர்த்தம். பலம் அப்படிங்கிறது திறமை, பலவீனம் அப்படிங்கிறது சற்று குழப்பம். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. நமக்கு என்னென்னா சின்ன சின்ன வேலைகளாக பெண்டிங் இருக்குது, தடைகளாக இருந்தால் இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி இன்றைக்கி அந்த வேலைகள் மீண்டும் புத்துயிர் பெற்று ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? நிலம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. அதே நிலம் வாங்கி விற்கிறீங்களே, அந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் பண்ணி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சகோதரர் வழியில் கூட சித்திரைக்கு நன்மை உண்டு. தைரியம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் இருந்தால் அதுவும் ஒரு சாதகமான அமைப்பில் தான் இருக்குதுங்க. வருமானம் நல்லா உயரக்கூடிய, பொருளாதாரம் மேம்பாடு நல்லாவே தெரியுதுங்க. வெளிப்படும் ரெண்டா மின்சார பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத கோபம். யாருக்கு? சித்திரைக்கு. சரி, எப்படி பார்த்தாலும் மொத்த ராசியினுடைய மொத்த பலம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலம். ரைட்டுங்களா? அதனுடைய பலத்தாலே உங்களுக்கு எதிலும் வெற்றி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரைட்டுங்களா? பலவீனம் என்னென்னா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. அந்த சனி வந்து கூட்டாளிகளுடன் சின்ன கருத்து வேறுபாடு, வீட்டில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். காலி சொல்லலாம் கொஞ்சம் 7ஆம் இடம், ஏன்னா அது வந்து கலத்திரஸ்தானம் இல்லை, கொஞ்சம் இப்படி பண்ணுவார், கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர், லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா புதன் குறையில் பண்ணணும். இல்லைன்னா காலையில் ஒரு 7:15 to 8:15 டைமில் பண்ணலாங்க. பச்சை பயிர் எடுங்க. வீட்டில் பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர் எடுத்து பறவைகளுக்கு உணவாக போடும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். பறவைகளுக்கு உணவு போடுறதுக்கு முன்னாடி பச்சை பயிர் கொஞ்சம் எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டில் ஃபோட்டோ இருக்கும்ல, மனசார் வேண்டிக்கிட்டு அப்புறம் பறவைகளுக்கு உணவாக போடுங்க. கடன் தொல்லைகள், வேறு ஏதாவது காரிய தடங்கல்கள் இருந்தால் நீங்கி உங்களுக்கு ஒரு ஸ்திரமான வருமானத்தை கொடுப்பதற்கு அந்த புதன் பகவான் கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 5 கிரகங்கள் இருக்குது. என்ன? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அப்புறம் செவ்வாய் இருக்காங்க. ரைட்டுங்களா? அதே சமயம் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே வந்து சனியன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் காலியாக இருக்குது. ஸோ 12 வீடு மட்டும் இல்லைங்க, நிறைய வீடு அப்படி காலி இருக்குது. அப்போ 5, 6, 8, 9, 11 மட்டும்தான் கிரக அமைப்பு இருக்குது. இதை வச்சு பார்க்குறப்ப முருகா யோகம் தேடி வருங்க, லாபம் பெருகி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். இது லாபத்துக்கு மேலே ஒரு பெரிய விஷயங்க. காரணம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. ஒரு விசேஷமான அமைப்புங்கிறது. குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வரும், அல்லது குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த புத்திர பாக்கியம் ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு தெரியுது. திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டாகும். ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா 8ல் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும்.
கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும், அதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா மனசு கொஞ்சம் அலைபாயும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, மௌனமாக இருந்தாவே நல்ல முடிவு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் சனி பகவான் 6ல் இருக்குங்காட்டி கால்களில் கொஞ்சம் வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் ரொம்ப தூரம் அலையணும், ரொம்ப தூரம் நடக்கணும்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சின்ன இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது. பட் கவனமாக இருங்க. சந்திரன் தான் அதுக்கு ஒரு காரணம். மேலதிகாரிகிட்ட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணாதீங்க. சரி சாமி, நீங்கள் சொன்னால் சரிக்கு சாமி அப்படின்னு வேலையை அனுசரித்து போங்க. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்வதற்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். மற்றபடி முடிஞ்சால் தள்ளி போட்டுருங்க. இன்றைக்கி ஏசிட்டிஸ் தொழில் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் போதும். இயந்திரங்கள் கூட சின்ன கோளாறுகள் வர மாதிரி தெரியுது. பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? சில்லறை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குதுங்க. கொஞ்சம் அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா கூட நஷ்டமெல்லாம் கிடையாது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக போகணும். ரைட்டா? கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் வாடிக்கையாளர் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரிங்க சார், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு தட்டி கொடுத்து போங்க. அப்போ தான் வியாபாரம் செழிக்கும். இன்றைக்கி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்தில் ஏதாவது புதுசாக எந்த வேலையும் தொடங்கணும்னா இன்றைக்கி வேண்டாங்க. அந்த ராசியினுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சந்திரனுடைய பவர் தான் அது காரணம். ரைட்டுங்களா? பயிருக்கு தண்ணி பாய்ச்சறது அதெல்லாம் பண்ணுங்க. கிணத்துல தண்ணி பாய்ச்சணும், உங்களுக்கு ட்ரிப்பெல்லாம் போட்டதுன்னா அதுக்கு தண்ணி விடுறதா தப்பே கிடையாது. உரம் போடுவதற்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடங்களாக தான் தெரியுதுங்க. இன்றைக்கி போட்டால் சரியாக வர மாதிரி தெரியலிங்க. விளைபொருட்களை இன்றைக்கி சந்தைக்கு கொண்டு போனால் எதிர்பார்த்த விலை கிடைக்குமானா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகளை கட்டி வைக்கிற பட்டியெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு போட்டுவிட்டு போங்க. நைட்டு வெளிச்சம் இருக்கட்டும். சரிங்க. இப்படியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய பணம் வரதில் கொஞ்சம் தாமதமாக தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அத்தியாவசிய செலவுகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் வரவுக்கு ஓரளவுக்கு இருந்தால் கூட செலவு கையில் காசு தங்குற மாதிரி தெரியலிங்க. ரைட்டுங்களா? பணப்பையை பார்த்து உஷாராக செலவு பண்ணுங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. பணப்பையை வச்சுக்குது அடிச்சுட்டு போகிறேன். அந்தளவுக்கு உங்களுக்கு நாள் அப்படி இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியாக இருப்பாங்க. யாரையும் எதிர்த்து பேச மாட்டீங்க. குடும்பம் அமைதியாக தான் இருக்குது. தம்பதிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி ரொம்ப அவசியம். இருந்தாலும் இந்த புத்திர பாக்கிய யோகம் நல்லாவே இருக்குது. அது ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மற்றெல்லாம் மைனஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுதுங்க. காதலர்களும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்து காதல் பண்ணுங்கள். பசங்க பிள்ளைகளும் அப்படி தான் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ தடுமாறுற மாதிரி தெரியும், நிதானமாக இருக்கணும். புரியுதுங்களா? சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகன் 3-4 பாதங்கள், நட்சத்திர அதிபதி செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா தைரியம் குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? உடன் பிறந்தவர்களால் உதவி கண்டிப்பாக உண்டு. நில விவகாரத்தில் எது பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விழிப்புணர்வுங்கிறது வண்டி ஓட்டுறப்போ வேகம் வேண்டவே வேண்டாம். உங்கள் பலம் அப்படிங்கிறது முயற்சி, பலவீனம் அப்படிங்கிறது பதற்றம். சித்திரையை பொறுத்த வரைக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகு. அவங்களுக்கு என்ன உங்கள் சில விஷயங்கள் செய்வீங்க யாருக்கு தெரியாது நினச்சி, ஆனால் அந்த ரகசியம் குட்டு வெளிப்பட்டு போயிடும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி நீங்கள் ரகசியத்தை பாதுகாக்க முடியாமல் தடுமாறுவீங்க. அயல்நாட்டு செய்திகள் கூட தேடி வரும். விழிப்புணர்வு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் செல்ஃபிஷாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. சுவாதியை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது தந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை. விசாகம் 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியவங்களுடைய அறிவுரையை கேளுங்க, அவங்க மூலிமா நான் உங்களை பல அட்வைஸ் பண்ணுறேன், அதுதான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்மீக பயணம் சில விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். விழிப்புணர்வுல வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுதான் நன்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. பலம் அப்படிங்கிறது அனுபவம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? மொத்தமாக உங்கள் ராசியின் பலம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கூடிய கிரகங்களின் அருளால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அதிகரிக்குதுங்க. அதான் சொன்னானே, புத்திர பாக்கியம் அமோகமாக இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இழுபறியாக தான் இருக்குது. ரைட்டா? அதே அமோகமான தன்மை தான். இன்றைக்கி பலவீனங்கிறது இந்த மன சந்திரனாலேயே அந்த மன உளைச்சல், கொஞ்சம் தடுங்கல்கள், கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். அதனாலேயே கொஞ்சம் முன்ன பொண்ண வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. இன்றைக்கி சின்ன பரிகாரம் என்ன பண்ணுங்கள், சுக்கர வகையில் பண்ணுங்கள். காலையில் டைம் நல்லா பண்ணலாங்க. அதே சமயம் தேவையான பொருள் கல்கண்டுங்க. கல்கண்டை நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சின்னதாக பொடியாக நுணுக்கி எறும்புகளுக்கு உணவாக போடுங்க, ஸ்வீட்டாக. ரைட்டுங்களா? என்னென்னா சில தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிற மாதிரி மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். வெள்ளை கல்கண்டு சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இல்லை சர்க்கரை இருந்தால் கூட சர்க்கரை போடுங்க. கல்கண்டுன்னா சர்க்கரைன்னா ரெண்டும் ஒன்று தான். பட் ரைட்டா, எதை பண்ணாலும் மனசார் வேண்டிக்கிட்டு எறும்புகளுக்கு போடுங்க. விட்டுட்டுங்களா? சரி, நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. அப்போ 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேதுங்க. 12ஆம் வீட்டில் யாரும் இல்லைங்க.
அது 12 வீடு இல்லை, மற்ற வீடு எதுவுமே இல்லைங்க. அப்போ மொத்தம் 4, 5, 7, 8, 10 தான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் கோச்சார அமைப்பில் இன்றைக்கி இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா வீடு வாசல் அமையுங்க, விதியின் பயன் தெரியுமுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி சுகயோகம். அது என்ன சுகயோகம் ஏன் வருதுன்னா இன்றைக்கி ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறது. அதனால் இந்த பலன் வருது அப்படின்னு சொல்லலாம். நல்ல யோகமான அமைப்பு தானுங்க, ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. புது வீடு, புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வருமுங்க. தாயார் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சொத்து இழுவரிகள் ஏதாவது இருந்தால் அதுவும் ஒரு ஸ்மூத்தான ஒரு இது வரும். பஞ்சாயத்து முடிய போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரிங்க. பழைய கடன்கள் இருந்தால் கூட வசூலாகும். எச்சரிக்கை என்னென்னா 8ல் குரு இருக்கங்காட்டி செலவுகள் கூடும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். சரிங்களா? சந்திரன் 7 இருக்கங்காட்டி மனசு முழுக்க இந்த குடும்பம், மனைவி, கணவன் அப்படி மாற்றி மாற்றி குடும்பத்தை சுற்றியே இருக்கும். ஆனால் மாந்தி கூட இருக்கங்காட்டி உங்களுக்கு சின்னதாக ஒரு சஞ்சலம் வரும். ரைட்டுங்களா? மாந்தியான வேலை பண்ணுவார். உடம்பை பொறுத்த உங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4 இருக்கங்காட்டி கொஞ்சம் லேசான உஷ்ணம், கொஞ்சம் லேசான சார் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா வேலையில் பதவிக்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுங்க. சில பேருக்கு பதவி உயர்வு கூட பற்றின பேச்சு ஆஃபீஸில் நடக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். ரைட்டுங்களா? புது வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவல் வரும், கவலைப்பட வேண்டியதில்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டிட தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றம், லாபம் நல்லாவே இருக்குதுங்க. மிஷினரி வாங்குவதற்கு கூட இன்றைக்கி நல்ல உகந்த நாள் தான். புது தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல விஷயம் தானுங்க. கடையில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கடையில் விற்பனை மும்மரமாக நடக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கிட்ட சிரித்து பேசுவீங்க. வியாபாரம் தானாக பெருகும். உங்கள் ஆசிடிஸ் நல்லாவே நடக்குன்னு வச்சுக்கல. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வரப்பு வெட்டுறதுக்கு, புது மரம் நடுறதுக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது. இன்றைக்கி பயிருக்கு தண்ணீர் வாய்ச்சறதுக்கு கூட இன்றைக்கி உங்கள் ராசி பலம் ஜம்முன்னு வேலை செய்யுது. நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்னு வச்சுக்கல. விளை பொருளை இன்றைக்கி சந்தைக்கு கொண்டு போனால் எதிர்பார்த்த விலை கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. கால்நடைகளுக்கு புதுசாக தீவனம் மாற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த போர்லையெல்லாம் போட்டு வக்கிப்பில் எடுப்பீங்களே, கொஞ்சம் கவனமாக எடுங்க. ரைட்டுங்களா? சரி. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி இது மாதிரிலாம் வாங்குவீங்களா, அதுக்கு அதிகமாக செலவு பண்ணணுங்கிற தன்மை இருக்குது. இன்றைக்கி பணவரவு திருப்தியாக இருக்குதுங்க. உங்களை சேமிப்பு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆடம்பரமாக அதீதமாக செலவு பண்ணி எதுக்கு அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. செலவு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது, கொஞ்சம் தேவையில்லாதது. ரைட்டுங்களா? சரி. குடும்பத்தை உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷமான ஒரு சூழல் அமைய போகுதுங்க. சொந்தக்காரங்க வருவாங்க. சுப செய்திகள் நல்லாவே நடக்குதுங்க. தம்பதிகளுக்கு இடையே கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு அதிகமாகுது. சின்ன சின்ன அன்பு பரிமாற்றங்கள் மூலியமாக உங்கள் தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய காதல் கண்டிப்பாக வெளிப்படும். கணவன் மனைவி சூப்பர் பாண்டிங். காதலரை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. வீட்டில் பச்சை கொடி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை காதலை ஓப்பனாக வீட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. வாத்தியார்கிட்ட நல்லா பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு படிப்பாங்க. அமோகமான அமைப்பு. ப்ராக்டிக்கலாக இருந்தால் அட்டகாசம் பண்ணுவீங்க இன்றைக்கி. சரிங்களா? நட்சத்திர பாதசார பலரை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம். அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இன்றைக்கி எங்கே போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. வீட்டில் இருந்தால் நினைங்க, பக்கமாக இருந்தால் கோயிலுக்கு வாங்க, குலதெய்வ ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். யாருங்க? உங்களுடைய குரு விசாகத்துக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப செய்திகள் நடக்குங்க. வீண் பிடிவாதத்தை விடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். உங்கள் பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு காரிய சித்தி, காரிய வெற்றி அமைச்சு தர்றார். யார்? சனி. ரைட்டா? அந்த உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நட்சத்திரத்துக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாருங்க. உங்கள் தொழில் வியாபாரம் இன்றைக்கி மேன்மை அடையும். வேலையை இழுத்து போட்டு ரொம்பலாம் செய்யாதீங்க. கொடுக்குற வேலையை, செய்கிற வேலையை சின்சியராக பண்ணுங்க அப்படிங்கிறார். மற்ற டைமில் 10 வேலையை செய்ய முடியாதுல்ல, ஒவ்வொரு வேலையை சின்சியராக பண்ணுங்க அப்படிங்கிறார். உங்கள் பலம் அப்படிங்கிறது சனி சொல்கிறது உழைப்பு. பலவீனம் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு லேசினஸ். யாருக்கு? அனுசத்து. சரிங்களா? கேட்டை நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி புதன். அவங்க என்ன சொல்கிறாங்களா, உங்கள் புத்திசாலித்தனம் நல்லாவே இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி வரக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பலம் அப்படிங்கிறது அறிவும், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். ரைட்டுங்களா? ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து தான் இருக்குது. கேட்டை இன்றைக்கி கொஞ்சம் அவசரத்தை குறைச்சிங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி. இந்த ராசிக்கு மொத்தமான பலம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கு சுகஸ்தானத்தில் கிரகனுடைய பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், புதிய வண்டி வாங்கணும், அது மாதிரி சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. பலவீனம் அப்படிங்கிறது 8ல் குரு இருக்கார். அப்போ என்னாங்கன்னா திடீர் பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர் பணம் எல்லாம் செலவாய்ப்பு.
தட்டுப்பாடு வரக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. இன்றைக்கி சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, செவ்வாய் குறையில் பண்ணுங்கள், இல்லை காலையில் ஒரு 6:15 to 7:15 பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, துவரம் பருப்பு தான் நமக்கு தேவையான, கல் உப்பு, துவரம் பருப்பு, சக்கரை, இல்லைன்னா கல்கண்டு, இந்த விஷயத்தை திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த துவரம் பருப்பை எடுத்து எறும்புகளுக்கு கொஞ்சம் அப்படியே எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவாக போடணும். ஏதோ உயிரினத்துக்கு நீங்கள் அதை உணவாக கொடுங்க. இல்லை நைட்டே ஊற வச்சு பசுமாட்டுக்கு கூட நீங்கள் வெல்லம் கலந்து கொடுக்கலாம். இப்படியோ ஒரு உயிரினத்துக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் நல்ல அமைப்பு. சில விஷயம், ஒரு வீடு வாங்க போகிறோம், வண்டி வாங்க போகிறோம், தடை இருக்கும். இந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு இது கொஞ்சம் பரிகாரம் சூப்பராக ஈடுபடுன்னு வச்சுக்கோங்க. சின்ன பரிகாரம் தானே, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த ராசி அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரனும் மாந்தி இருக்காங்க. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று இருக்கார். 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். மற்ற வீடுகள் எல்லாமே எம்டி பிளேசஸ் சத்தாக இருக்குது. இருந்தாலும் முயற்சி திருவனையாக்குங்க, முட்டுக்கட்டை விலகி ஓடுங்க. சிம்பிள். ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு இதுக்கு பேர் விக்ரம யோகம்னு சொல்லுவோம். எதுக்காக விக்ரம யோகம்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். கொஞ்சம் திங்க் பண்ணும். அந்த முயற்சி ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா கூடி இருக்குது. அதனால தான் அந்த யோகம் வருதுங்க. அதுவும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? இளைய சகோதரர் வழியில் ஒரு உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும், தைரியம் அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டில் பண்ணுறீங்களா, எதில் இருந்தாலும் சரி, நியூ கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் ஆகும். ஒரே எச்சரிக்கை என்னென்னா, 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் கடன் விஷயத்தில் மட்டும் உஷாராக இருங்க அப்படிங்கிறான். காரணம், சந்திரன் 6ல் இருந்தால் மனசு கொஞ்சம் எதிரிகளை பற்றி யோசித்து கவலைப்படுங்க. ரைட்டா? நாம் ஜெயிப்போமா இல்லையா, அவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு ஒரு மாதிரி தடங்கள் கொடுத்தா என்ன பண்ணுறது. அதனால் எதையும் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குலதெய்வத்தின் அருள் இருக்குது, இஷ்ட தெய்வத்தின் அருளோட நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகே. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டில் சனி வேறு இருக்கார். அதனால் கொஞ்சம் சளி தொந்தரவு வர மாதிரி தெரியுது. அதனால் வேலையை கொஞ்சம் ரொம்ப இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஆஸ் இட் இஸ் கொஞ்சம் சீரியஸாக உடம்பை பார்த்துக்கும். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாருங்க. சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, உற்பத்தி இன்றைக்கி ப்ரொடக்ஷன் மும்முரமாக நடக்குது. புதிய ஆர்டர்கள் வந்து குவியற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. மிஷினரியை புதுப்பிப்பது கூட இன்றைக்கி ரொம்ப நாளுங்க, ரொம்ப நல்ல நேரம், ரொம்ப நல்ல நாளுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் விற்பனை அமோகமாக இருக்குது, லாபம் அதிகரிக்குது. நீங்கள் நினச்சபடி வியாபாரம் ஜம்முன்னு ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? வாடிக்கையாளர்களிடம் இன்முகத்தோடு நடந்துக்கோங்க. சில்லறை வியாபாரத்தில் அதீத லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நிலத்தில் உழுவதற்கும் வரப்பு வெட்ட போகிறவங்களுக்கும் ராசி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்குது. தேவைன்னா போங்க, இல்லைன்னா அது போய் வரப்பு வெட்டுறதுக்கு எதுக்கு வெட்ட போகிறோம். அதே சமயத்தில் பயிருக்கு மருந்து அளிக்கணும், உரம் வைக்கணும் அப்படின்னா இன்னும் சரியான நாள் தானுங்க. விளைபொருளை சந்தைக்கு கொண்டு போனால் இன்றைக்கி எதிர்பார்த்த காசு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு காலையில் நேரமே கொண்டு போனீங்கன்னா. இன்னும் மாடுகளுக்கு தீவனம், கால்நடைகள் தீவனம்லாம் போடுறப்போ கொஞ்சம் அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தம் வேணும், பார்த்துக்கோங்க. சரி. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, திடீர் பண வரவு உண்டாகும். வராத கடன் வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா பணம் காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபமான சூழல் அட்டகாசமாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க. கணவன் மனைவி அனுசரித்து போவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. மனசு விட்டு பேசுவீங்க. உண்மை காதல் ஜெயிக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். கவலைப்பட வேண்டாம். பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத கவனம் அதிகரிக்குதுங்க. பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு படிப்பாங்க. கல்விஸ்தானம் சிறப்பாக இருக்குது. நோ டோன்ட் வரி. நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம். உங்களுக்கு ராசியின் அதிபதி கேது. வெளிநாட்டு பயணம், வெளியூட்டு நல்ல செய்தி அதை வருவதற்குண்டான அமைப்பு இருக்குதுங்க. ரைட்டா? ஸோ கேது இருந்தால் என்ன ஆகும்? வழக்கம் போல் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கடவுளை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். அரைச்சாமியார்னு சொல்லுவோம். இருக்கட்டும், தைரியமாக முடிவெடுப்பீங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. படிப்படியாக சீராகும். இன்னைக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. வருமானம் உயரும். நிம்மதியாக இருப்பீங்க பொதுவாக இன்னைக்கு. ரைட்டுங்களா? பிடிவாத குணத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் இன்றைக்கி நிம்மதிக்கு பேர் போன ஆள் அப்படின்னு பேர் எடுக்கலாம். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது அப்பப்போ வரக்கூடிய குழப்பங்கள். பூராட நட்சத்திரம். இவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் என்ன சார் அது, ஒரு சொகுசா வாழ்க்கையை வாழ வேண்டாம் அப்படின்னு சொகுசான வாழ்க்கையை நோக்கி மனம் கவரப்படும். பெண்களால் அனுகூலம் உண்டு. பணப்புழக்காட்டம் தாராளமாகவே இருக்குதுங்க. முகப்பொழிவு
தேஜஸ் பளிச்சுன்னு தெரியும் இன்றைக்கி, ரைட்டுங்களா. விருந்து விசேஷங்கள், ஹோட்டல் போய் அருமையான சாப்பாடு, அதில் அடித்து வளாசுவீங்க இன்றைக்கி, ரைட்டுங்களா. காரியம் ஒன்று கை கொடுங்க, அதிக பிரசங்கித்தனத்தை தவிர்க்கவும். புரிஞ்சுதுங்களா. எதுக்குமே முந்திக்கிட்டு போய் சொல்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது செல்வாக்கு, பலவீனம் அப்படிங்கிறது ஆடம்பரம். நம்மகிட்ட இருந்தால் சத்தம் இல்லாமல் வச்சுக்கணும், பப்ளிக் பண்ணப்படாது. ஓகே. உத்திராடம் 1ஆம் பாதம், அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படுங்க. அரசாங்க உதவி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. தந்தை வழி உறவு கண்டிப்பாக பலப்படும். எதிர்ப்புகள் விலகும், தைரியம் பிறக்கும், வெற்றி நிச்சயம், ரைட்டுங்களா. விழிப்புணர்வு பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எடுத்தவங்க வழித்தான் எதையும் செய்யணும்னு நினச்சி பேசிடப்படாது. கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது தலைமைங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பவருங்க. பலவீனம் அப்படிங்கிறது கோபம். நம்ம சொல்கிறது செய்யலின்னா மூக்கு மேலே கோபம் வந்து திட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மொத்தமாக உங்களுடைய பலம் அப்படின்னு என்னென்னு பார்த்தா அன்றைக்கி முயற்சி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பெரிய பலம், ரைட்டா. அந்தளவுக்கு உந்துதல் சக்தி இருக்குது. லைட்டாக முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடலாம். பலவீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்த்தமாஷ்டம சனியால் வரக்கூடிய உடல் சோர்வு வந்து அப்படி போயிடும். ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. நீங்கள் சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, குரு ஹோரையில் பண்ணுங்கள், காலையில் கூட நிறைய பண்ணுங்கள். என்னென்னா கொண்டக்கடலை வழக்கமாக சொல்கிறதா சுண்டல் தாங்க. அதுக்கு ஒரு கைப்படி வேக வைத்த கொண்டக்கடலை பசுமாட்டிற்கு உணவாக கொடுங்க. அப்படி இருந்தால் தடைகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, சிரமங்கள் விலகி உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். ஒன்று புதுசாக வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா பண்ணிங்கன்னா அமோகமாக நடக்குன்னு வச்சுக்கங்களேன். நல்லது வலிக்கட்டும். நற்பவி ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, ராசி நேர்பதி சனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் வீட்டில் சூரியன் இன்னைக்கு, அப்புறம் சூரியனோட புதனுடன் சுக்கிரனுடன் ராகு ப்ளஸ் செவ்வாய். அப்போது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரக அமைப்புகள் 2ஆம் வீட்டில் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். மற்ற வீடுகளெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு என்னென்னா, கல்லாப்பட்டி நிறையும், கவலை ஓயும். புரிஞ்சுட்டுங்களா. சரி, இதை வந்து தனயோகம்னு சொல்லுவோம். காரணம், ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் ஒன்றா கூடி இருக்குது. பெரிய விசேஷம்னு சொல்லலாம். என்னென்னா, பணப்புழக்கட்டம் தாராளமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதம் மறைந்து நிம்மதி பிறக்கும். அது ரொம்ப மெயின். என்னென்னா, பேச்சாற்றல் அதீதமாக வெளிப்படும். சொல்லால் ஜெயிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன, 5ல் சந்திரன் இருக்கார் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும். சந்திரன் 5ல் இருக்குங்காட்டி மனசு கொஞ்சம் இப்படியா அப்படியா நம்ம சொல்கிறோம், அவன் கேட்பானா கேட்க மாட்டான் அப்படின்னு எதுலேயுமே ரெட்டிப்பு மனநிலை இருக்கும் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தால். ஆனால் குருவின் பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி பரவாயில்ல, நம்ம சொல்லிட்டு கேட்காட்டியா நல்லது நடந்தாச்சு அப்படின்னு நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிக்குவீங்க. புரிஞ்சுதுங்களா. கன்ஃபியூஸ் ஆனாலும் குரு வந்து உடப்பா ஏப்பா அப்படின்னு தெளிவு பண்ணி வைப்பார். இதுதான் உங்கள் ப்ளஸ் ஒன்று, ஒரு மைனஸாக ஒரு ப்ளஸ் பண்ணுறது எப்படிங்கிறது. செவ்வாய் வந்து 2 இருக்கங்காட்டி கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் அல்லது பல்லு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடம்பு உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூலாக நல்லா சாப்பிடுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. சக ஊழியர்கிட்ட பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து நீங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணி நல்லா பண்ணுவீங்க. என்னென்னா, முக்கியமான சீக்ரெட் விஷயம் இருந்தால் அதை மட்டும் வெளியே சொல்லாதீங்க. உங்களுக்கு வெளியே அதை வச்சுக்கணும், சரிங்களா. பப்ளிக் பண்ணிக்க விட்டுற போகிறாங்க யாராக இருந்தாலும். வேலைக்கு போகிற இடத்துல தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குதுங்க. புதிய மெஷினரி வாங்குவதற்கு இன்றைக்கி உகந்த நாளுங்க. அதே சமயத்தில் தொழிலில் முதலீடுகளை எதாவது பண்ணலாம்லாம். இன்றைக்கி லாபம் நல்லா தான் இருக்குது, பண்ணுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சில்லறை வியாபாரம் கல்லா கட்டுற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. கஸ்டமர்கிட்ட சிரித்து பேசியே வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. கடையில் ஸ்டாக் எடுக்கும்போது வாங்குறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். அதில் மட்டும் உஷாராக இருங்க. எந்த பொருள் இல்லையோ அதை அப்பப்போ வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, புதிய மரம் நடவு செய்வதற்கு, தென்னை மரம் வைக்கிறோம் இல்லைன்னா வேறு ஏதாவது காட்டுக்குள்ளே மரம் வைக்கிறவருக்கு இன்றைக்கி நல்ல நேரம், ரைட்டுங்களா. மாங்கன்று வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐடியா பண்ணுங்கள். பயிருக்கு நீர் பாய்ச்சுவதற்கும் உரம் போடுவதற்கும் உங்கள் ராசியின் பலம் இன்றைக்கி அம்சமாக இருக்குது அப்படிங்கிறது. விளைபொருளை இன்றைக்கி சந்தைக்கு கொண்டு போனால் கூட நல்ல லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா. கால்நடை தீவனத்தில் நீங்கள் நல்லா ஆடு மாடுகள் போடுவீங்க. பட் என்னென்னா, அதில் தரமாக இருக்கா, நம்ம எதிர்பார்த்து இருக்கான்னு கொஞ்சம் வேணாம். உயிரினங்கள் தானே, அதுவும் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க, ரைட்டுங்களா. சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, எதிர்பார்த்ததை விட பண வரவு இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் திருப்தியாக இருக்குதுங்க. அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சா கூட, ஆனால் வரவு சமாளிச்சிருங்களேன், ரைட்டுங்களா. யாரையும் நம்பி எந்த ஜாமீன் கையெழுத்தும் அக்ரிமெண்ட் நோ. ஒன்லி உங்களை சார்ந்து மட்டுமே இன்றைக்கி வாழ்க்கை இருக்கட்டும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபமான சூழல் இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகமாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அதனால் சூப்பராக இருக்குது. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நாளுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரகசியங்கள் வெளியே தெரியாது. காதலை இன்றைக்கி வீட்டுக்கு சொல்வதற்கு உகந்த நாள் அல்ல. அதனால் உங்கள் காதலை சஸ்பென்ஸாக டெவலப் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. எந்த போட்டி வந்தாலும் வெற்றி நிச்சயங்கிற அளவுக்கு படிப்பாங்க. அமோகமாக இருக்குது. நட்சத்திர பாதசார பலரை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும். அப்படி 2 பாசிட்டிவான பதிலை சொல்லிவிட்டு இவங்க கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சூரியன் கொஞ்சம் உக்ர கிரகம் இல்லை, அதனால் அப்படி சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் உறுதியான மனப்பான்மை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? திருவோணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சந்திரன். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது இன்றைக்கி. ஹாப்பினஸ், ஹாப்பி மூடுக்கு பஞ்சமே இல்லை. புதிய ஆடை வாங்குவதற்கு ஏதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு செயலை செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க, கொஞ்சம் கூலாக இருங்க அப்படின்னு திருவோணத்துக்கு ஒரு சின்ன அட்வைஸும் சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது அன்பு, பலவீனம் அப்படிங்கிறது குழப்பம். ரைட்டுங்களா? சரி. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய். அவங்களுக்கு என்னென்னா தைரியம் அதிகரிக்குங்க. சொத்து சேர்க்கை, பொருளாதார முன்னேற்றம் நல்ல வழிவகையில் இருக்குது. ஜம்முன்னு இருக்கலாம். யாருக்கு? அவிட்டத்துக்கு. அதே சமயத்தில் நெருப்பு மின்சாரத்தை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதே சமயம் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேகம், பலவீனம் அப்படிங்கிறது படபடப்பு. சரிங்களா? மொத்த ராசியினுடைய பலம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி தனஸ்தானம் பலம் அபாரமாக இருக்குதுங்க. அதான் பொருளாதார முன்னேற்றம் தடைகள் இல்லாமல் நடக்கும். மொத்த பலவீனம் என்னென்னு பார்த்தா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இருக்குங்காட்டி கொஞ்சம் அப்படியே கடன் தொந்தரவு இருக்குமோ அப்படின்னு ஒரு கடன்லாம் கேட்பாங்க. ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா நீங்கள் சனி வரையில் பண்ணுங்கள். இல்லை காலையில் நேரமே 6:15 to 7:15 கூட பண்ணலாம். கருப்பு எள்ளு இருக்குல்ல வீட்டில், இல்லை கொஞ்சம் வாங்க கருப்பு எல்லை உங்களுக்கு எடுத்து காக்காய்க்கு உணவாக போடுங்க. போடுறதுக்கு முன்னாடி அந்த கருப்பு எல்லை எடுத்து நீங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா காரிய தடைகள் இருந்தால் அந்த சனி அதை நீக்கி இந்த கருப்பல் மூலிமா அந்த தடைகளை நீக்கி லாபத்தை கொடுப்பார். நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? ஹாப்பி. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி சனிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லக்ன வீட்டில் இன்றைக்கி சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாயை உட்கார வச்சுருக்கார். 2ஆம் வீட்டில் அவர் தனியாக உட்காந்துருக்கார். சனி தனியாக இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேது. மற்ற வீடுகளில் எம்டியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பெருமையும் புகழும் சேர்ந்து கிடைக்கும். புத்தி கூர்மையால் வெல்லுவீங்க. இதுதான் சிம்பிளான ஒரு ஸ்லோகன் இன்னைக்கு. ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி என்னென்னா பஞ்சகிரக மாளிகா யோகம் சொல்லுவோம். அது என்னப்பா புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மைதானுங்க. இந்த கணிப்பு எப்படி வருதுன்னா, உங்கள் ராசியில் ஜென்மத்திலேயே, அதாவது லக்ன வீட்லேயே 5 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் லக்ன வீடு 1ஆம் வீட்லேயே இருக்காங்க. அதனால் ஒன்றா கூடி இருக்கக்கூடிய அபூர்வ அமைப்புங்குது. வீட்டில் எந்த ஜோசியர்னாலும் கேளுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களை சுற்றி இருக்கிற வட்டாரத்தில், சமுதாயத்திலேயே, குடும்பத்திலேயே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் தெளிவாக எடுப்பீங்க. வெற்றியை நோக்கி அந்த முடிவு இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லைங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி அம்மா வயலில் ஒரு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? சந்திரன் 4 இருக்கங்காட்டி மனசு ரொம்ப அமைதியாக வீட்டு ஞாபகத்துடன் இருப்பீங்க. நீங்கள் எங்கேயும் அதை தாண்டி போகாது. நண்பி கூப்பிட்டா கூட இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரியாக இருப்பீங்க. நோ ட்ரீட் ஒன்லி குடும்பம் அப்படிங்கிறது அது நல்ல விஷயம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் லக்னத்திலேயே செவ்வாய் ராகு இருக்குங்காட்டி லேசாக தலைவலி, உடல் உஷ்ணம் அதிகார மாதிரி தன்மை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி தெரியுது. தண்ணி, இளநீர், மோர் வழக்கமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு அதிகாரம் கொடி கட்டி பறக்குதுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு ஒன்று தேடி வரும். நல்ல அமோகமான அமைப்பு. வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி மும்முரமாக நடக்குதுங்க. புதிய கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ரொம்ப இது புதிய எம்ஓஇ கூட சைன் ஆகும். மிஷினரி பராமரிப்பு இருக்குல்ல, மிஷினரி ரிப்பேர் ஒர்க், அதெல்லாம் பார்த்தா சின்ன செலவு வரும். அது சின்ன சின்ன செலவு பெருசாக கண்டுக்கூடாது. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கடையில் நீங்கள் சின்ன வியாபாரம் பண்ணாலும் சரி, ஹோல்சேல் பண்ணாலும் சரி, நல்லாவே இருக்குதுங்க. சில்லறை காசு தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. வியாபாரம் தொழில் ரெண்டுமே நல்லா இருக்குது, தப்பு கிடையாதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவீங்க. லாபம் தானாக பெருகுங்க. நினச்சதை விட நல்லாவே இருக்குதுங்க. நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும்
ஏர் ஓட்டி உழுவதற்கும் டிராக்டர் வச்சு உழுவதற்கும் புதிய மரம் நடுவதற்கும் காலம் கைகூடி வருது. இன்றைக்கி நல்ல அமைப்புங்க. புதுசாக தென்னை மரமோ இன்றைக்கி மாமரமோ வாங்கிட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. பயிருக்கு உரம் வைப்பதற்கு அருமையான ராசி இன்றைக்கி. ரைட்டா, அவ்வளோ நல்லா இருக்குது இன்றைக்கி, சூப்பராக இருக்குது. விளைபொருளை இன்றைக்கே சந்தைக்கு கொண்டு போனால் நல்ல விலை கிடைக்குங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆடு மாடுகளுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை, அதுக்கு கரெக்டான டாக்டர் கூட்டிகிட்டு போய் அதுக்கும் பார்க்கணும்ல. உடம்பு சரியில்லைன்னா அது கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். சரிங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு முதல் சொன்ன திருப்தியாக இருக்குதுங்க. பழைய கடன்கள் கூட வசூலாகும். வீட்டு விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக செலவு வர வாய்ப்பு இருக்குது. சுப செலவு தான். ரைட்டுங்களா, தாம் தூம்னு செலவு பண்ண வேண்டாம், லிமிட்டாக பண்ணுங்களேன். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுகமான சூழல் அமோகமாக இருக்குது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகமாகுதுங்க. புரிதல் அதிகரிக்கும். தாம்பத்தியம் சிறக்குதுங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் அவங்கள ரொம்ப நல்ல நாளுங்க. மனம் விட்டு பேசுவீங்க. உண்மை காதல் ஜெயிக்கும், கொலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் நல்லா இருக்குது. நல்லா பாராட்டு பெறக்கூடிய படிப்பு, காலேஜ் படிப்பு, ஸ்கூல் படிப்பு, ஹையர் ஸ்டடீஸு, ரிசர்ச் சென்டர் எல்லாத்துலேயும் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி ஸ்தானம் அமோகமாக இருக்குது. இன்னைக்கு ஜெயிக்கலாம் இன்னைக்கு. ரைட்டுங்களா. நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதம். அவங்கள நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. என்னென்னா தைரியம் அதிகரிக்கும். காரிய வெற்றி கொண்டான வழி கிடைக்கும். என்னென்னா ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் தானுங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பாக்கெட்டில் பணம் இல்லாமல் வெளியே போக மாட்டேங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னென்னா வேகம் போகாதீங்க, வண்டி வரது போகிறப்போ ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு ஒரு சின்ன எச்சரிக்கை உண்டு உங்களுக்கு. ரைட்டுங்களா. பலம் அப்படிங்கிறது முயற்சி, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம் உங்களுக்கு. ரைட்டுங்களா. சதய நட்சத்திரம் அவங்களுக்கு அதிபதி யார்? ராகு. அவர் என்னங்கிறாரு? ரகசியங்கள் மூலம் சில விஷயங்கள் சஸ்பென்ஸாக பண்ணுவீங்க. எப்படி ஜெயிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் ஜெயிச்சிருவீங்க. அந்தளவுக்கு சில திட்டங்களை போட்டு எப்படியெல்லாம் புது புது யுக்திகளை கையாண்டு தொழில் வியாபாரத்தில் டெவலப் பண்ணுவாங்க எண்ணம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை மட்டும் வெளியே சொல்லாதீங்க. அந்த சீக்கிரட்டை யூஸ் பண்ணி டெவலப் ஆகிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க, ஏமாற மாட்டீங்க. விஷயத்தை சொல்லி அவன் அதே மாதிரி கடையை ஆப்போசிட்டில் போட்டு போயிடுவான். ரைட்டுங்களா. சரி, உங்கள் பலம் அப்படிங்கிறது இன்றைக்கி சதயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அறிவுங்க. பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். ரைட்டுங்களா. அதனால் ரகசியமாகவே ஜெயிங்க. ஜெயிச்சா சரி, அவ்வளோதானே. ரைட். அதே சமயத்தில் புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா. நட்சத்திர அதிபதி குரு. அவங்களுக்கு என்ன பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார பெருக்கம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. என்னென்னா நீங்கள் பேசி ஒருத்தர் ஐடியா கேட்பீங்க. அதாவது வீண் பேச்சை மற்றவர்களிடம் பேசாதீங்க. அவங்க பேச்சை நீங்களும் கேட்க வேண்டாம், உங்கள் பேச்சை அவங்களும் கேட்க மாட்டாங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. பலம் அப்படிங்கிறது உங்கள் அனுபவம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம் செய்வதற்கு. ரைட்டா. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மொத்த பலம் அப்படிங்கிறது ஜென்ம ராசியிலேயே கிரகத்தினுடைய அமைப்பு இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. அதனாலேயே அது ஒரு நல்ல அமைப்பில் இருக்காங்க. சரிங்களா. இது உங்களுடைய செல்வ சேர்க்கை, தொழில் வியாபாரம் பெருகுது, எல்லாமே நல்லா இருக்குது. பலவீனம் அப்படின்னு பார்த்தா இந்த 7.5 சனியால் வரக்கூடிய சின்ன சின்ன அலைச்சல் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தொந்தரவு இருக்குது, சின்ன சின்ன அலைச்சல். சரிங்களா. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ப்ளூ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து சுக்கர வரையில் பண்ணணுங்க. இல்லைனா கொஞ்சம் காலையில் நேரமே பண்ணுங்கள். என்னென்னா கல்கண்டு வழக்கம் போல தான் எறும்புகளுக்கு உணவாக போடுங்க, அவ்வளோதான். என்ன வகையில் ரசிக்க எறும்புகளுக்கு இருக்கிறதுல போடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா இல்லை இல்லாத ஏழைகளுக்கு அந்த கல்கண்டை கூட பிரசாதமாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றிக்கு ஒரு வழி கிடைக்கும். நம்பி பண்ணுங்கள். ரைட்டா. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஈஸ்வரன் கோயிலில் பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் போட்டு கொடுப்பாங்க. நானே 2-3 டைம் போயிருக்கேன். காலங்காத்தால் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு தர்ம காரியத்துக்கு உதவும். வெறும் பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரை அப்படி கூட பண்ணலாம். சரிங்க, எப்படியும் நல்லது நடக்கணும், அவ்வளோதான். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசி நேயர்களே. ராசி அதிபதி குரு. இன்னைக்கு லக்ன வீட்டில் 1ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. அப்போ 12ஆம் வீடு விரயஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா இன்னைக்கு நல்லாது அலைச்சல் அதிகமாக தெரியுதுங்க. ஆனாலும் ஆதாயம் இருக்குது. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் அமோகமாக இருக்குது. யாருக்கு? மீனராசி. இந்த யோகத்துக்கு விரய யோகம் பேர். எதுக்காக விரய யோகம் வருதுன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானம். அங்கே 5 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. அதனால் விரய யோகம்னு ஒரு பேர் வச்சாச்சு. ரைட்டுங்களா. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக அது ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்பு, எப்படியோ ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி வெளிநாடு மூலிமா. உள்நாட்டில் கொஞ்சம் வேலை ஆகிற மாதிரி தெரியல. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் ஆன்மீக செலவுகள், தான தர்மம் பண்ணணும், கொஞ்சம் இந்த சாப்பாடெல்லாம் போடுவாங்கள்ல, அன்னதானத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு நிம்மதியான ஆன்மீக வழியில் எதோ செலவு பண்ணுவீங்க. ரைட்டுங்களா. புண்ணிய காரியம் செய்யக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு அமோகமாக அன்றைக்கி இருக்குதுங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன, ஜென்ம சனியால் கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்திரன் வேறு 3ஆம் வீட்டில் இருக்கார். அதில் மனசு ரொம்ப துணிச்சலோடு இருக்குது. விட்டு பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது,
கஷ்டத்தானே கொடுப்பாரு, ஒன்றும் உசுறு வராதில்ல அப்படின்னு அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு அதீதமாக இருக்குது இன்றைக்கி. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்கார், அதனால் கொஞ்சம் கால் வலி அல்லது ஒரு தூக்கமே வரமாட்டேங்குது சார், அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருக வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த வேலையே முடியுமா, ஒரு வேலை செய்யணும் அங்கே இங்கே அலைய விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. ஆனால் அந்த அலைச்சலில் ஒரு ஆதாயம் இருக்குது. அப்படின்ட்டு போகிற வழியில் ஒரு நண்பரை பார்க்கலாம், டேய் நீ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்கடா அப்படின்னு கூட தகவல் வரலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்போ நிறுத்தி நிதானமாக சரிங்க சார் பண்ணிட்டா போதும் சார் அப்படின்னு கூலாக டீல் பண்ணுங்கள், எரிஞ்சு விழுந்துடாதீங்க அப்படிங்கிறேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் லாபம் அதிகரிக்குது. ஆனால் லாபம் வந்த அளவுக்கு பின்னாடியே ஏப்பா செலவுக்கு நான் வந்துருக்கிறேன்ப்பா அப்படின்னு பின்னாடி செலவும் வரும் ரைட்டுங்களா. தொழில் முதலீடுகள் இன்றைக்கி லாபத்தை தருமானா ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்குது, தப்பு இல்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரம் சின்ன சின்ன ஹோல்சேல் இல்லாமல் ரீட்டைல் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லா கட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது. கஸ்டமர் வந்து சின்ன சின்னதாக அப்படியே பொருளை வாங்கி உங்களை டெவலப் பண்ணி விடுவாங்க. வியாபார ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆனால் நேர்வழியில் இருக்கணும் அந்த வியாபாரம் ரைட்டுங்களா. விவசாய தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி நிலத்தில் களை எடுக்கவும் வரப்பு வெட்டுவதற்கும் கூட நல்ல நாள் தான். இந்த மடை மாற்றி விட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களே, தண்ணி போகிறக்கு பாய்ச்சறதுக்கு பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு இன்றைக்கி ராசி பலன் நல்லா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்னையா ராசி பலன் கேட்குறீங்களா, உண்டுங்க ஓகேங்களா. அந்த கிரக அமைப்பு இருந்துன்னா அருமையாக இருக்குது. அரை மணி நேரத்தில் எல்லாம் வயலுக்கு தண்ணி காய்ச்ச முடியும். ஆனால் ராசி பலன் பக்காவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு ஒத்து போகாது. அதுதான் விஷயம், அதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. விளைபொருட்களை இன்றைக்கி சந்தைக்கு கொண்டு போனால் நல்ல விலை கிடைக்குங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. ஆடு மாடுகளை கட்டி வைக்கிற இடத்துல சுத்தமாக வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நைட்டு லைட்டு போட்டு விட்ருங்க ரைட்டுங்களா. சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் வந்து கதவை தட்டும். ஏன் வந்தால் பிடிக்கிட்டு கூட போயிடும், அந்தளவு செலவு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. பண வரவு கொஞ்சம் அதை சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் ரெண்டு ஈக்குவலாக வருதுங்க. ஆன்மீக செலவுகள் கூட செலவுக்கு அதிகமாகும். அதனால் அது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதற்கு தான். அதெல்லாம் வந்து ஒரே செலவு கிடையாது, சுப செலவுன்னு வச்சுக்கணும் ரைட்டுங்களா. நீங்கள் தேவையில்லாமல் ஆடம்பர செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குதுங்க ரைட்டா. அண்ணன் தம்பியெல்லாம் கொஞ்சம் உதவியாக ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளாக ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே கிடையாது. தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகமாகும், புரிதல் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும். காலையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நாளுங்க மனம் விட்டு பேசுவீங்க. ரெண்டு பேரும் ஏதாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் கூட பண்ணுவீங்க. அதே மாதிரி பசங்க பிள்ளைகளுக்கும் படிப்பில் ஆர்வம் நல்லா இருக்குது. கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குதுங்க. காலேஜு ஸ்கூலு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே சூப்பராக படிப்பாங்க. தேர்வு வந்தால் கூட கிளாஸ் டெஸ்ட்டாக இருந்தால் கூட வெற்றி நிச்சயம், கொலைப்படாமல் எழுதுங்க. இந்த நட்சத்திர பாதசார பலனை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதம். நட்சத்திரின் அதிபதி யார் இன்னைக்கு குரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்குது, காரிய வெற்றி, சின்ன தடங்கள் வர மாதிரி இருந்தால் கூட தடங்களை தாண்டி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். விழிப்புணர்வு என்ன சொல்லலாம்னா பிடிவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சொன்னான். பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரின் அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறார், உழைப்பு. உங்கள் உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும். சனினாவே உழைப்பு தானுங்க. அதை வந்து உத்திரட்டாதிக்கு உத்தரவாதமாக சொல்கிறார். அப்போது உழைப்பு உண்மையாக இருந்தால் வருமானம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறார் ரைட்டுங்களா. வேலையை இழுத்து போட்டு ரொம்ப ரொம்ப செய்யாதீங்க, ஒவ்வொரு வேலையாக முடிங்க, நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரூட்டு தர்றேன் அப்படிங்கிறார். பொறுமைங்கிறது உங்கள் பலம், பலவீனம் அப்படிங்கிறது அப்பப்போ என்னத்தப்போ சனீஸ்வரா ஒன்றும் முடியல அப்படின்னு கொஞ்சம் லேசினஸ். ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி புதன். அப்போ என்னென்னா புதன்காரன் புத்திக்காரகன், வெற்றி வரக்கூடிய அமைப்பில் இருக்கார். பண வரவு கூடும், அதே சமயத்தில் செலவும் ரெடியாக இருக்குது ரேவதிக்கு. அதனால் பேச்சில் நிதானம் வேண்டும். எதுக்கு செலவு பண்ணுறோம், ஃபால்ஸ் கமிட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துறாதீங்க, உசாராக கொஞ்சம் இருங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய அவசரம். சரி, மொத்தமாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் தைரியத்தை கொடுக்குறார், வீரியமான தைரியம், பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி. பலவீனம் அப்படின்னு பார்த்தா ஜென்ம சனி மற்றும் விரய கிரகங்களால் 12ஆம் வீட்டில் சொன்னான்ல, அந்த விரய கிரகங்களால் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் வீண் செலவுகள் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க. அதே சமயத்தில் லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று பார்த்தா நீங்கள் குரு குறையில் பண்ணுங்கள், இல்லை காலையில் கூட நீங்கள் அது நேரமே செய்யலாம். எப்படின்னு பார்த்தா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் எடுத்துக்கங்க. சிறிதளவு மஞ்சளை நீரில் கலந்து வீட்டின் வாசல் முன்னாடி தொளிச்சுடுங்க. மஞ்சள் கலந்த நீர், மஞ்சள் நீர். காரணம் திருஷ்டி விலகி மன நிம்மதியும் ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. அது ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா. ஒரு சின்ன பரிகாரம் தானே, அம்மிட்டு சொல்லுங்கள், செஞ்சுருவாங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. அன்பார்ந்த வஜ்ரமஸ்டோ நேயர்களை, இப்போது தினசரி ராசி பலன் போட்டோம், வார ராசி பலன் போட்டோம். உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்தீங்க. அதே போல் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த கிரக அமைப்பில் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ தான் இன்றைக்கி தான் இன்னும் கொஞ்சம் எழுதணும், இந்த ஒரு வாரம் கடைசி வாரம் எழுதணும். எழுதிட்டு அந்த அமைப்பை வச்சு இந்த மாதம் போல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் கணிச்சு போடுறேங்க, பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரியல் ஃபேக்ட் என்னவோ அந்த கோச்சார் அமைப்பில் மொத்தமாக கால்குலேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. ரைட்டுங்களா? அதாவது இந்த மாத ராசி போலன்னா டெய்லி 2 இல்லை 3 வீடியோ போடுறேங்க. டைம் வேறு ஆகி போச்சா, 4 நாள் தான் இருக்குது மாதத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.